சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். உளவியல் கதைகள். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். அடிக்கடி கோவிலுக்கு போவான், கடவுளை வேண்டுவான். அதன் பிறகு காட்டுக்கு போவான், விறகு வெட்டுவான், அதை கொண்டு போய் விற்பனை செய்வான். ஓரளவிற்கு வருமானம் வந்தது. அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தினான். ஒரு நாள் அதுபோன்று அவன் காட்டிற்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே இல்லை. ஏதோ விபத்தில் இழந்து விட்டது போல் அது பாட்டிற்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை இவன் பார்த்தான். அப்போது இவன் மனதில் ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு 2 கால்களும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும்? அப்படி என்று யோசிக்க ஆரம்பித்தான். இப்படி யோசித்து கொண்டே இருக்கும் போதே அந்த பக்கமாக ஒரு புலி வந்தது. அதை பார்த்த உடனே ஓடிப்போய் ஒரு மரத்திற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்டு என்ன நடக்கின்றது என்பதை கவனிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அந்த புலி ஒரு பெரிய மானை அடித்து இழுத்து கொண்டு வந்து அதை சாப்பிட்டது. சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு போய்விட்டது. புலி சென்ற பிறகு கால் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து கிட்டே வந்தது. மிச்சம் இருந்ததை சாப்பிட்டது. திருப்தியாக போய்விட்டது. இவ்வளவையும் மரத்திற்கு பின்னாடி நின்று அந்த ஆள் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இவன் யோசிக்க ஆரம்பித்தான். 2 கால்களும் இல்லாத ஒரு வயதான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுகிறான். அப்படி இருக்கும்போது தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் நமக்கு சாப்பாடு போடாமலையா விட்டு விடுவான்? நமக்கு கடவுள் பக்தி வேறு அதிகம். நாம் எதற்கு அனாவசியமாக வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட வேண்டும்? எதற்காக வேர்வை சிந்தி விறகு வெட்டணும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அவன் காட்டுக்கு போவதே இல்லை. கோடாலியை தூக்கி எறிந்தான். பேசாமல் ஒரு மூலையிலேயே உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது கோவிலுக்கு மட்டும் சென்று வருவான். கடவுள் நம்மை காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுப்பார், அப்படி என்று நம்பினான். கண்ணை மூடிக்கொண்டு கோவில் மண்டபத்திலே ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருந்தது. சாப்பாடு வந்தபாடில்லை. இவன் பசியால் வாடிப்போனான். உடம்பு இளைத்து போனது. எலும்பும் தோலுமாக ஆயினான். ஒரு நாள் ராத்திரி நேரம் கோவிலில் யாருமே இல்லை. இவன் மெதுவாக கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். ஆண்டவா, என்னுடைய பக்தியிலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானா? காட்டிலே அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டாயே, அதை பார்த்துவிட்டு தானே நான் இங்கு வந்தேன். என்னை இப்படி தவிக்க விடுவது நியாயமா என்று கேட்டான். இப்பொழுது கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னாராம், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரியிடமிருந்து இல்லை, புலியிடமிருந்து. மீண்டும் அடுத்த உளவியல் கதைகளில் சந்திப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.